மிளகு கொடியில் ஏதாவது ஒரு மிளகு பழுத்திருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறிச்சிடலாம். நல்லா பழுத்திருக்கு, இங்கே நல்லா பழுத்திருக்கு. மற்ற எல்லாமே வந்து ஓரளவு நல்லா முத்திருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம பறிச்சிடலாம் அப்படியே. ஒரு கொடியிலிருந்தே நம்ம இந்தளவுக்கு அறுவடை எடுத்திருக்கோம். சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமே. ஷார்ட்டாக வளரக்கூடிய செடி மிளகு பார்த்திங்கன்னா, கொடி மிளகுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் என்ன பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கூம்பொடிவில் இருக்கும், இது ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. உயரமும் ரொம்பவும் போகல, ரொம்ப ஹைட்டு போகாது. பார்த்திங்கன்னா பழுத்திருக்கு. இப்போ அந்த மிளகுக்கும் இந்த மிளகுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். இதுக்கு எல்லாமே பழுத்திருக்கு. இதோட ஸ்ட்ரக்சரில் மட்டும் கொஞ்சம் கூம்பு வடிவெல்லாம் இருக்கும். மிளகு நல்லா முத்துனுச்சு அப்படின்னா நல்லா அப்படி பழுத்துரும். ஏதாவது இந்த ஒரு கொடியில் வந்து ஏதாவது ஒன்று பழுத்திருந்தது அப்படின்னாலே எல்லாமே அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம பார்க்காதனால இதிலே பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி மிளகாக மாறிடுச்சு. இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னம்னா மிளகு தான் நம்ம யூஸ் பண்ணுற மிளகு. இதில் வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்குது. டார்க் ரெட் கலரில் இருக்கிறது வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இங்கேயும் பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு. ஆனால் நம்ம வந்து இதை பறிக்கிறது வந்து ஏதாவது இந்த கொடியில் ஏதாவது ஒன்று பழுத்திருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையுமே பறிச்சிடலாம். இந்த கொடியில் உள்ளது மேக்ஸிமம் எல்லாமே பழுத்துருச்சு. ஒரு கொத்து ஃபுல்லாகவே பழுத்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து அதாவே ட்ரை ஆகி மிளகாக ஆகிடுச்சு. நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மிளகு ஆகிடுச்சு. ஈஸியாக மாறிடும். இதை வந்து நம்ம சும்மா நம்ம கிளைமேட்டில் ஃபுல்லாக வந்து வெளியில் வச்சோம்னாலே நல்லா மிளகு ஸ்டேஜில் அதை அப்படியே ட்ரை ஆகி மாறிடும். இதை வந்து வெந்நீரில் வச்சு நம்ம வந்து அதை ஸ்டேஜை நம்ம பதப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சும்மா வெளியிலே வச்சோம்னாலே ட்ரை ஆகி மிளகு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிக்கிறதுனால சும்மா நம்ம வீட்டு டெம்பரேச்சரில் ஹீட்டில் வச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கில் அதாவே வந்து சுருங்கி மிளகா மாறிடும். எல்லாமே பழுத்துருச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மகரந்த சேர்க்கை நடந்து ஒரு சில இடத்துல மகரந்த சேர்க்கை நடக்காமல் இருக்கிறதுனால இந்த விட்டு விட்டு இருக்கும். இந்த மணி வந்து கண்டினியூவாக இல்லாமல் விட்டு விட்டு இருக்கும். அது வச்சு மரத்தில் ஒட்டி வச்சுக்கலாம் நம்ம தென்னை.